டிப்தீரியா வேக்சின் கண்டுபிடிக்கப்படுறதுக்கு முன்னாடி மருத்துவ உலகம் சந்திச்ச பாதிப்புகள் என்னென்ன அப்படின்றதையும், அந்த பாதிப்புகளை சமாளிக்க கையாளப்பட்ட சிகிச்சை முறைகள் என்னென்ன அப்படின்றதையும் பார்க்கலாம். டிப்தீரியாக்கான தடுப்பூசி கண்டுபிடிக்கப்படுறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு ஆண்டும் உலகத்தில் வாழ்ந்து வந்த பல்லாயிரக்கணக்கான மனிதர்கள் டிப்தீரியான்ற பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனால் இறந்து போனாங்க. டிப்தீரியாவினுடைய மொர்டாலிட்டி ரேட், இறப்பு விகிதமானது ஆவரேஜாக 10% இருந்தது. அதாவது 100 பேர் டிப்தீரியானால் பாதிக்கப்பட்டால் 10 பேர் இறந்து போயிடுவாங்க. அதுவே 1,00,000 பேர் டிப்தீரியானால் பாதிக்கப்பட்டால் 10,000 பேர் இறந்து போயிடுவாங்க. இதுவே 15 வயதுக்குட்பட்ட குழந்தைகளில் டிப்தீரியாவினுடைய இறப்பு விகிதமானது 20% வரைக்கும் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் சில டிப்தீரியா அவுட் பிரேக்ஸின் போது இறப்பு விகிதமானது 50% வரைக்கும் கூட இருந்தது. இந்த அளவுக்கு அதிகமான உயிரிழப்புகளை டிப்தீரியாவானது அந்த காலகட்டத்தில் ஏற்படுத்தி வந்தது. டிப்தீரியா அனைத்து வயதினரையும் பாதிக்கும் தான், இருந்தாலும் குறிப்பாக குழந்தைகளை அதிகமாக பாதிக்கும். டிப்தீரியாவினுடைய பாக்டீரியா காற்றுல பரவக்கூடிய தன்மையை கொண்டிருக்கு. இதனால் டிப்தீரியானால் பாதிக்கப்பட்டவங்க பேசும்போது, தும்மும்போது, இருமும்போதெல்லாம் ரெஸ்பிரேட்டரி டிராப்லெட்ஸ் மூலமாக டிப்தீரியா பாக்டீரியா காற்றுல பரவி அது மற்றவங்களையும் பாதிக்கும். இதனாலேயே அந்த காலகட்டத்திலலாம் நிறைய மக்கள் கூட்டம் கூட்டமாக வாழக்கூடிய பகுதிகளில், அதே மாதிரி சுத்தம் சுகாதாரம் இதெல்லாம் இல்லாத பகுதிகளெல்லாம் அடிக்கடி டிப்தீரியாவினுடைய அவுட் பிரேக்ஸ் ஆனது நிகழ்ந்து வந்தது. டிப்தீரியா ஏற்பட்டால் தொண்டை வலி, காய்ச்சல், இருமல் மாதிரியான சாதாரணமான அறிகுறிகள் தான் ஆரம்பத்தில் தென்படும். ஆனால் போக போக டிப்தீரியாவினுடைய காம்ப்ளிகேஷன்ஸ் ரொம்ப மோசமானதாக இருக்கும். அதாவது டிப்தீரியானால் பாதிக்கப்பட்டவங்களினுடைய தொண்டையில் எக்ஸ்ட்ராவாக கிரே அல்லது ஒயிட் கலரில் ஒரு மெம்பரைன் சவ்வானது உருவாக தொடங்கும். அந்த சவ்வு வின் பைப் அப்படின்ற மூச்சு குழாயை மறைக்க ஆரம்பிக்கும். இதனாலேயே டிப்தீரியானால் பாதிக்கப்பட்டவங்க உணவை சரியாக முழுங்க முடியாது. அதே மாதிரி அவங்களால சுவாசிக்கவும் முடியாது. இதன் காரணமாகவே ரெஸ்பிரேட்டரி ஃபெயிலியர் அப்படின்ற சுவாச செயலிழப்பு நிகழ்ந்து டிப்தீரியானால் பாதிக்கப்பட்டவங்க இறந்து போனாங்க. இது மட்டும் இல்லாமல் டிப்தீரியானால் பாதிக்கப்பட்ட சில நபர்களுக்கு மயோகார்டைட்டிஸ் அப்படின்ற இருதய பாதிப்பு ஏற்பட்டது. நியூரோபதி அப்படின்ற நரம்பு பாதிப்பு கூட ஏற்பட்டது. இதன் காரணமாகவே அந்த காலகட்டத்திலலாம் டிப்தீரியானால் பாதிக்கப்பட்ட மக்கள் ரொம்ப மோசமாக பாதிப்புகளை எதிர்கொண்டாங்க. நிறைய பேர் உயிரிழக்கவும் செஞ்சாங்க. இதனாலேயே இந்த டிப்தீரியா அப்படின்ற இந்த ஒரு நோயை பார்த்து மக்கள் அதிகமாக பேனிக் ஆனாங்க. அது மட்டும் இல்லாமல் பயந்தாங்க. ஸோ இப்பேற்பட்ட இந்த டிப்தீரியா அப்படின்ற இந்த ஒரு நோயை சமாளிக்கிறதுக்கு அந்த காலகட்டத்தில் முடியல. ஏன்னா இந்த டிப்தீரியா எப்படி ஏற்படுது, அதுக்குண்டான காரணம் என்ன அப்படின்னு ஒன்றுமே அறிய முடியாமல் இருந்தது. ஆனால் அந்த காலகட்டத்திலேயே சில சிகிச்சை முறைகள் இந்த டிப்தீரியாவை எதிர்கொள்றதுக்கு இருந்தது. அதில் மிக முக்கியமான முதல் டிப்தீரியாவுக்குண்டான அந்த ட்ரீட்மெண்ட் முறை ஃபஸ்ட்டு ஐசோலேஷன் அப்படின்றது. அதாவது டிப்தீரியானால் பாதிக்கப்பட்டவங்களை தனிமைப்படுத்திடுவாங்க, அது மற்றவங்களுக்கு பரவக்கூடாது அப்படின்னு. அதுக்கப்புறமா ரெண்டாவதாக ஹைஜீன் ப்ராக்டிஸ். அதாவது டிப்தீரியானால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு அடிக்கடி கை கழுவணும். அதேமாதிரி தும்முறப்பவும் இருமுறப்பவும் கையை வாயில் மூடிட்டு அதை பண்ணணும். ஸோ இது மாதிரி ஹைஜீன் ப்ராக்டிசஸ் பண்ணப்பட்டது. மூன்றாவதாக சப்போர்ட்டிவ் கேர். அதாவது டிப்தீரியானால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஓய்வில் இருக்கணும் அப்படின்னு மருத்துவர்கள் அறிவுரை கொடுத்தாங்க. அதே மாதிரி நிறைய திரவம் சார்ந்த உணவுகள் எடுத்துக்கணும் அப்படின்னு வலியுறுத்தினாங்க. அது மட்டும் இல்லாமல் நியூட்ரிஷனல் சப்போர்ட், அதாவது ஊட்டச்சத்து மிகுந்த உணவுகள் தான் டிப்தீரியானால் பாதிக்கப்பட்ட நோயாளிகளுக்கு வழங்கப்படணும். ஸோ அந்த மாதிரியான முறைகள் பின்பற்றப்பட்டது. இதுதான் சப்போர்ட்டிவ் கேர் அப்படின்றது. நான்காவது சிம்டமேட்டிக் கேர். அதாவது இந்த டிப்தீரியானால் ஏற்படக்கூடிய தொண்டை வலி, காய்ச்சல், இருமல், அதே மாதிரி தலைவலி இது போன்ற அறிகுறிகளை மேனேஜ் பண்ணுறதுக்காக சில மருந்துகள் பயன்படுத்தப்பட்டது. குறிப்பாக மோர்ஃபின், அதே மாதிரி கோடின் இது மாதிரியான மருந்துகள் வலி நிவாரணியாக பயன்படுத்தப்பட்டது. தலைவலி, தொண்டை வலி இதெல்லாம் போக்குறதுக்கு, அதே மாதிரி காய்ச்சலெல்லாம் குணப்படுத்துறதுக்காகவும் சில மருந்துகள் எல்லாம் பயன்படுத்தப்பட்டது. இதெல்லாம் அந்த அளவுக்கு எஃபெக்டிவாலாம் இல்லை. அதுக்கப்புறமா ட்ராக்கியாட்டமி அப்படின்ற சிகிச்சை முறை பண்ணப்பட்டது. இது ஒரு அறுவை சிகிச்சை. ட்ராக்கியாட்டமி அப்படின்னா இப்போ இந்த டிப்தீரியானால் பாதிக்கப்பட்டவங்களினுடைய தொண்டையில் ஜவ்வு வளர ஆரம்பிக்கும். அந்த மெம்பரைன் ரொம்ப திக்காக இருக்கும். அதனால் அது தொண்டையில் நம்ம உணவு சாப்பிடக்கூடிய அந்த பகுதி, அதுக்கப்புறம் நம்ம முழுங்கக்கூடிய பகுதி, அதே மாதிரி நம்ம சுவாசிக்கக்கூடிய பகுதி அதை அடைச்சிரும். ஸோ அதை அந்த ஒரு அடைப்பின் காரணமாக மூச்சு விட முடியாது. ஸோ மூச்சு விடுறதுக்கு உண்டான இன்சிஷன் பண்ணாங்க. ஒரு வெட்டை ஏற்படுத்துவாங்க வின் பைப்பில், அதான் மூச்சு குழாயில் ஒரு துளையிடுவாங்க. அதுதான் இந்த ட்ராக்கியாட்டமி அப்படின்ற சிகிச்சை முறை, அறுவை சிகிச்சை. அதுக்கப்புறமா சில்வர் நைட்ரேட்ஸ் மாதிரியான சில காஸ்டிக் ஏஜென்ட்ஸை பயன்படுத்தி அந்த ஜவ்வை டீசால்வ் பண்ணுறதுக்கு,
வந்து கரைய வைக்கிறதுக்கு இந்த மாதிரி டோபிக்கல் அப்ளிகேஷன்ஸ்லாம் பயன்படுத்துவாங்க. ஆனா அது அதிகமான வலிய தான் கொடுத்ததே ஒழிய, அந்த அளவுக்கு அது வந்து எஃபெக்டிவாவும் இல்ல. ஸோ இது மாதிரியான சிகிச்சை முறைகள் எல்லாம் அந்த காலகட்டத்தில டிஃப்தீரியாக்கு எதிரா வந்து பயன்படுத்தப்பட்டது. ஆனா இந்த எந்த சிகிச்சை முறையுமே வந்து கை குடுக்கல. டிஃப்தீரியானால பாதிக்கப்பட்டவங்க இறந்து தான் போனாங்க. அல்லது பல பாதிப்புகள கடந்து மீண்டு வந்தாங்க. ஸோ இப்பேற்பட்ட இந்த டிஃப்தீரியாக்குண்டான தடுப்பூசி கண்டுபிடிக்கப்படுறதுக்கு முன்னாடி மருத்துவ உலகம் இவ்வளோ பிரச்சனைகளை வந்து எதிர்கொண்டு வந்தது. அதுக்கப்புறம் தான் 1883ஆம் ஆண்டு இந்த ஒரு ஜெர்மன் ஸ்விஸ் மைக்ரோபயாலஜிஸ்டான எட்வின் கிளப்ஸ் அப்படின்றவர் வந்து டிஃப்தீரியாவை ஏற்படுத்தக்கூடியது ஒரு ராட் ஷேப்டு பாக்டீரியா அப்படின்னு கண்டறிஞ்சாங்க. அடுத்து 1884ஆம் ஆண்டு ஜெர்மனியை சேர்ந்த பாக்டீரியாலஜிஸ்டான ஃப்ரீட்ரிக் லோஃப்லர் அப்படின்றவர் வந்து டிஃப்தீரியாவை ஏற்படுத்தக்கூடியது ராட் ஷேப்டு பாக்டீரியா தான் அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சியின் மூலமாக அதை உறுதி செஞ்சாங்க. அந்த பாக்டீரியா தான் கொரினி பாக்டீரியம் டிஃப்தீரியை அப்படின்னு பெயரிடப்பட்டது. அதுக்கப்புறமா 1890ஆம் ஆண்டு எமில் வான் பேரிங் அப்படின்ற நபரும் அதே மாதிரி கீட்டஸ் ஆட்டோ சீபஸ் ஆபரோ அப்படின்ற நபர் இவங்க 2 பேரும் சேர்ந்து டிஃப்தீரியாக்குண்டான ஆன்டிடாக்சின் வந்து கண்டறிஞ்சாங்க. டிஃப்தீரியா ஏற்பட்டவங்களுக்கு சிகிச்சை கொடுக்குற மாதிரி. அதுக்கப்புறம் 1920களில் பிரான்ஸை சேர்ந்த ஒரு கால்நடை மருத்துவர் வெட்டர்னரியனான கேஸ்டான் ராமோன் அப்படின்றவர் அவர் வந்து டிஃப்தீரியாக்குண்டான வேக்சின் கண்டுபிடிச்சாங்க. ஸோ அதுக்கப்புறம் டிஃப்தீரியா, டெட்டனஸ், அதே மாதிரி ஏசெல்லுலார் பெர்டுடைஸ் அப்படின்ற இந்த 3 வகையான நோய்களுக்கு ஒரே வேக்சின் ஆனது உருவாக்கப்பட்டு பயன்பாட்டில் இருந்து வருது. இன்றைய காலகட்டத்தில் டிஃப்தீரியானால் ஏற்படக்கூடிய உயிரிழப்புகள் வந்து குறைக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் டிஃப்தீரியாவினுடைய அவுட் பிரேக்ஸ் ஆனது கட்டுப்படுத்தப்பட்டு வருது. அதுக்கு முக்கிய காரணம் டிஃப்தீரியாக்கான தடுப்பூசி கண்டுபிடிக்கப்பட்டது தான். ஸோ தடுப்பூசி கண்டுபிடிக்கப்படுறதுக்கு முன்னாடி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவ்வளோ பிரச்சனைகள், பாதிப்புகளை மருத்துவ உலகம் சந்திச்சு வந்தது. அப்போ இருந்த பாதிப்புகளுக்கு ஏற்ற மாதிரி சில சிகிச்சை முறைகள் இருந்தது. ஆனால் எதுவும் வந்து அந்த காலகட்டத்தில் அந்த அளவுக்கு கை கொடுக்கல. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டாலும் இந்த டிஃப்தீரியா வேக்சின் அது எப்படி கண்டுபிடிக்கப்பட்டது, அது யாரால் கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்றது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். அதை நான் ஏற்கனவே ஃபுல்லாக வந்து பேசியிருக்கிறேன். அதை பார்க்குறதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், பாருங்கள். இல்லைன்னா டிஸ்பிளேவை டச் பண்ணுங்கள். நேராக டிஃப்தீரியாக்குண்டான வேக்சின் எப்படி கண்டுபிடிக்கப்பட்டது அந்த வீடியோக்கே போயிடலாம். Thank you.